Hi guys. Hi guys. Hi guys, welcome back to our channel. So ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர்ல்ட் டெஸ்ட் World Test 2025. championship final Championship final யாரா சொல்லுவா? இருடா சொல்லி ஒரு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் இருடா ஃப்ளோல போறான்டா. சொல்றா. Come on bro. இல்ல இன்னைக்கு வந்து uninterrupted தலைவர் திமிங்கலம் செஷன் first 2 minutes. Come on bro. இன்னும் இல்லை பெருசா. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனல் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா. அதோட ஸ்குவாட் அப்டேட்ஸ், பிச் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல நடக்குது. ஜூன் 11 ஸ்டார்ட் ஆக போகுது. இவன் என்னடா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மாதிரி பச்சிட்டு இருக்கான். தலைவர் கார்ப்பரேட்ல வேலை பார்த்து அப்படி மாறி சும்மா சொல்ல வேண்டியதான். ஓகே. சோ இந்த ஃபைனல் ஸ்குவாட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்குவாட் டிஸ்கஸ் பண்ண போறோம். மேட்ச் என்ன மாதிரி போகலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சப்போர்ட் யாருக்கு யாரை சப்போர்ட் பண்றான்றது பேசுவோம். அண்ட் ஆல்சோ ஆரோக்கியராஜ் ப்ரோ வந்து இது வரைக்கும் பெருசா டெஸ்ட் மேட்ச் பார்க்க மாட்டாப்ல. டெஸ்ட் மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிதானே ப்ரோ? ஆமா. இது நீ பார்த்துட்டு அப்படியே 25 to 27 சைக்கிள் பாத்துறலாம். சைக்கிள் அப்படியே பாத்துறீங்க. ஓகே. சொல்லுங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிப்பாங்களா இல்ல ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் டைம் சாம்பியன்ஸா இருந்தவங்க? டிஃபெண்டிங் சாம்பியன். அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன். யார் கூட ஜெயிச்சாங்க ஞாபகம் இருக்கா? சரி விடுங்க. அரண புண்ண வேலை பார்த்துறதுக்கிட்டே திரியிறாங்க பூரா பயணம். சொன்னா கேட்க ஒரு மாட்டேன். சைடு ஒருத்தர் இல்ல சந்தோஷப்பட்டா தலைவர் ஏதோ சொல்ல வராரு. சொல்லுங்க தலைவர். சொல்லு. ஒரு சைடு தான் நம்ம கேப்டன் பேட் கமின்ஸ் ஸ்குவாடே அமைதியாக்கிடுவாரு. ஸ்குவாட் அமைதியாக்க மாட்டாரா? ஆடியன்ஸ் அமைதியாக்கி வர்றா. ஏன்டா? அவங்க என்ன ஸ்குவாட்னு சொல்றேன். சரி ஓகே. சரி இருடா அவன் ஏதோ சொல்றான். சொல்றேன். இன்னொரு சைடு பவுமா. ஓகே. ஃபர்ஸ்ட் விக்டரி அடிக்கிறதுக்காக பவுமா இருக்காரு. அவரு குட்டிக்கரணம்லாம் அடிச்சு பாக்குறாரு பவுமா. ஆமா. எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க வந்து நிப்பாங்க? இன்னைக்கு எவ்வளவு இயர்ஸ்? ஒரு டெக்கேடா? என்னதுடா? சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் அடிச்சா இந்த வின் பண்ணா. அவங்க வின் பண்ணதே இல்லடா இது வரைக்கும். ஒரு டெக்கேடா இல்லடா. இல்ல இல்லடா. டேய் ஆரம்பிச்சு ரெண்டு சைக்கிள் தான்டா. அது ரெண்டு ஃபைனல் தான் நடந்துருக்கு ஆரம்பிச்சு. ஒட்டு மொத்தமாவே கேக்குறான்டா. எல்லா கப் எல்லா வேர்ல்ட் கப் இது சேர்த்து மொத்தமாவா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. ஐசிசி டைட்டில் இது ஒண்ணு கூட கிடையாது. கிடையாது. ஐசிசி டைட்டில் ஒண்ணு கிடையாது அவங்கள்ட்ட. I believe that they have some champions இல்ல ஒரு ஐசிசி டைட்டில் இருக்குடா அவங்க. I believe they have a champions trophy but I'm not sure exactly. இல்லடா எதுவுமே கிடையாதுடா அவங்களுக்கு. சரி நம்ம அந்த டீடைல்ஸ் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். அது let's go ahead with the discussion. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரேலியாவும் சரி இந்த சைக்கிள் பட் லாஸ்ட் சைக்கிள்லாம் வந்து இட் வாஸ் a bit set. ஒரு ஹாஃப் சைக்கிள் முடிஞ்ச உடனே தெரிஞ்சிருச்சு who is going to go to the finalsன்றது செட் ஆயிடுச்சு. ஆனா இந்த சைக்கிள் it was very competitive. கடைசி மேட்ச் வரைக்குமே இருந்துச்சு. who going to be 5 டீம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ குவாலிஃபிகேஷன் ரேஞ்சில. ஆமா. இந்தியா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா கிட்ட போயிட்டான். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து ஸ்ரீலங்கா. பாகிஸ்தான் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா. நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகே. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா வாஸ் a decider. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இஸ் தி டிசைடர். ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா டிசைடர். ஏன்டா மாத்தி சொல்லி குழப்பற? ஓகேடா புலம்புதுடா. எல்லாம் ஒரே டீம் சுத்தி ஒரே டீமுக்குள்ள டிசைடர் ஆடி இருக்காங்கடா. என்னடா பண்றது? So okay. First we'll go with the South African squad. Okay. They are known to be chokers. Finals வரைக்கும் சூப்பரா ஆடுவானுங்க. ஃபைனல்ஸ் வந்து சோக் பண்ணிடுவானுங்க. They are known to do that. But I believe time பவுமா சொல்லிருக்காரு they are not going to be the chokers, they are going to be the heroes அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு. ஓபன் ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு. எனக்கு இந்த திமிரெல்லாம் பார்த்தாதான் லைட்டா டென்ஷன் ஆகுது, பயமாகுது. ஸ்டேட்மெண்ட்லாம் விடாதீங்கடா. பட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா. T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் அதே மாதிரி இப்போ இந்த ஃபைனல் வந்திருக்காங்க.
இல்ல this test squad can do this miracle. It can make this happen. ஆனா we also know that ஆஸ்திரேலியாக்காரன் ஃபைனல்னு வந்துருச்சுன்னா அவன் வந்து பேயா மாறிடுவான். ஆமா. ஸோ நம்ம அதையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆமா. அப்போ சாமிக்கு பேய்க்கும் சண்டை. ஓகே. சொல்றது தானே சொல்லு. பாருங்க ஸ்குவாட்ல இருக்கிற ஸ்குவாட்ல கீ பிளேயர்ஸா யாரெல்லாம் வந்து போறா? கீ பிளேயர்ஸ்னு சொல்ல முடியாது. இவங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருமே have contributed to this final qualification. ஆமா. Even given Bedingham கூட, Bedingham is a bit new player. Bedingham இருக்கட்டும், ஐயோ பேர் மறந்துருச்சு. Corbin Bosch he debuted only very late in the cycle, but he also played a very crucial role for this qualification. So இவங்க எப்படி ஸ்குவாட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்றது will be a tough choice. ஓகே ஆக்சுவலா பட் ஐ டோன்ட் நோ. நான் நேம் கேள்விப்பட்டேன், சேனரா முத்துசாமி. அவன் இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது இல்லை அவரு. ஸோ எனக்கு அது அவரை பத்தி தெரியல. ஆக்சுவலா இந்த ஸ்குவாட்ல எனக்கு தெரிஞ்சு அவரு கேள்விப்பட்டிருக்கனே தவிர இன்டர்நேஷனல் இது நான் பார்த்தது இல்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்ல நானுமே பெருசா பார்த்தது இல்லை. I believe he is just traveling reserve மாதிரி தான் he is going. I believe அத கேஷவ் மகாராஜுக்கு லைக் ஏதாவது ரீப்ளேஸ்மென்ட் மாதிரி. ஓகே. சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட், சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்ட்ரெngth தான் சொல்லுங்க. கீ பிளேயர் ஸ்ட்ரெngth இங்க strength what I will say is their இங்க ஈக்குவல் ஸ்ட்ரெngth பொறுத்த வரைக்கும் they are going to be the equal strength. ஓகே. ரெண்டு டீமுமே கரெக்ட்டான ஸ்ட்ரெngthோட கரெக்ட்டான பவுலர் பேட்டிங்ஸோட இறங்கி இருக்காங்க. they are giving their full potential. ஆமா. ஓகே. ஏன்னா பிஜிடில ஆஸ்திரேலியா ஆடும்போது they missed Cameron Green even though they beat India. அந்த ஸ்லாட் மிச்சல் மார்ஷ் ஆடினாரு கேமரான் கிரீன் இன்ஜூர்டுன்றனால. பட் அந்த ஸ்லாட் வாஸ் பிட் வீக் லிங்க் மாதிரி இருந்துச்சு ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல. யா டோன்ட் நோ கேமியோ கிரீன் ஆஃப்டர் ரிட்டர்ன் அவன் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காரு. மறுபடியும் லைக் செஞ்சுரிஸ் தான். கவுண்டில வந்து நான் கவுண்டில ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல நல்லா ஆடி இருக்காப்ல திருப்பி ஆஃப்டர் இன்ஜுரி திருப்பி ரிட்டர்ன் ஆகி. So both teams are at their prime strength இப்போ. Let's discuss the South African playing 11 first. Okay. Discuss பண்ணிட்டு we move on to Australian squad. எப்படியும் ப்ரொஃபசர் வச்சிருப்பாரு. சொல்லுங்க உங்க பிளேயிங் 11. இல்லைங்க நான் ரெடி பண்ணலைங்க. டக்குனு இப்படிதான் கோர்த்து விட கூடாது. இல்ல நீங்க வச்சிருப்பீங்க நினைச்சேன் ப்ரொஃபசர். இல்ல தம்பி நான் பிளேயிங் 11 ரெடி பண்ணலப்பா. ஆனா I can give you a vague playing 11. I don't order wise என்னால கொடுக்க முடியாது. I know who is going to play. Ryan Rickelton, Aiden Markram, okay, Temba Bavuma, David Bedingham, Tristan Stubbs, மார்க்கோ யான்சன். மார்க்கோ யான்சன். எத்தனை பேர் சொல்லிருக்கேன்? ஐயோ நான் என்ன மறந்துட்டேன். 7 1 2 3 ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2 மினிட்ஸ். Ryan Rickelton, Aiden Markram, Temba Bavuma, Bedingham, Stubbs, Marco Jansen, Corbin Bosch. Okay. And they'll play Keshav Maharaj. One spinner they'll play Keshav Maharaj. Actually. Or I am thinking Kyle Verreynne அவங்க விடுவாங்களான்னு எனக்கு விடுவாங்கன்னு தோணல. ஏன்னா பாஸ்ட் கொஞ்சம் டெஸ்ட் அவங்களா லாஸ்ட் ஃபியூ டெஸ்ட் he has played very well for them. Okay. So அதனால அதான் விடுவாங்களான்றது டவுட்டா இருக்கு கைல் வெரைன. And for the fast bowling unit it's going to be Kagiso Rabada, Lungi Ngidi, Dan Patterson might come in place of Rabada if needed. அது depends on that day's form and இது. Okay. So you are not going prefer Ryan Mulder என்ன ஒரு ஸ்பின்னர் போதுமா? இங்கிலாந்து ஆல்போது லார்ட்ஸ்ல சோ சேம் இதுதான். சோ அதனால ஒரு ஸ்பின்னர் போதும். இங்க ஆஸ்திரேலியால கூட ஒரே ஒரு ஸ்பின்னர் தான். நெதர்லாந்து மட்டும் தான் ஆட போறான். அது கன்ஃபார்ம். மார்க்கோ யான்சன் விட்டுட்டியாடா? சொன்னோமே நம்பர் 6 நம்பர் 7 சொன்னோம் மார்க்கோ யான்சன்.
ஓகே ஓகே பேஸ் பவுலர்ஸ்ல சொல்லுவேன். ஆஸ்திரேலியால ஒரு ஸ்பின்னர் எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நெதர்லாந்து மட்டும் தான் ஃபுல் டைம் ஸ்பின்னர். ஃபுல் டைம்ஸ் அதான் ஸ்டீவ் சொல்லுவேன். ஸ்மித் போடுவான், லபுஷன் போடுவான், டிராவிஸ் ஹெட் போடுவான். போடுவோம். அதான். So they don't have an issue with spin department Australia even if needed. And இங்கேயுமே பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் இருக்கான், ஏடன் மார்க்ரம் போடுவான், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கேன் பவுல். இல்ல இவங்களோட பவுலிங் காம்பினேஷன்ஸே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா. ஆமா they have மார்க்ரம். ஆனா எனக்கு என்ன ஒன்னு கூட இருக்கான். எனக்கு ஒன்னு என்ன தோணுதுன்னா all of their options are tall options. Large murray groundல just hitting the deck won't do the thing. They need to swing the ball. அதுக்குமே மார்க்கோ ஆன்சன் can swing the ball. அது தெரியும். But I am not really sure about the other one. Corbin Bosch is there. Okay. மறந்துட்டேன் நான். சொல்லிட்டேன். மறந்துட்டேன். So yeah, this team looks very good. Like it's very balanced. Batting சரி, they can bat till I guess Corbin Bosch வரைக்குமே bat. Sorry, I mean மார்க்கோ யான்சன் வரைக்கும் பேட் பண்ணுவாங்க. ஆமா. நோ ரபாடா கூட பேட் பண்ணுவான் if needed. ரபாடா நாட் a bat player. நிக்கணும்னா நின்றுவான். டெஸ்ட்ங்கறப்போ கரெக்ட் நிக்கணும்னா நின்றுவான். Yeah. That's not going to be an issue. லுங்கிகிடி. ஸோ பேலன்ஸ்டு ஸ்குவாடா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் இதுல வேணா ஒரு இது வரும். லுங்கிகிடியா டான் பேட்டர்சனா அப்படின்ற போது ஒரு ககிசோ ரபாடாவா டான் பேட்டர்சனா தான் நான் யோசிப்பேன். ரபாடா given that he's coming out of ban, I don't think so he can do. நான் பேட்லைன் வர நான் குட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு he might do that, but I prefer Dan Peterson or Rabada instead of Ingidi நான் ப்ளே பண்ணுவேன் கண்டிப்பா. Ingidi has a very good record. ஆமாமா. இன்ஜூரில வந்தா கூட பரவாயில்ல. பவுலிங் யூனிட் ரெண்டுமே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு 5% கம்மி அவ்வளவுதான். பட் they have good base bowling option. ஏன்டா கம்மின்ற? ஏய் ஆஸ்திரேலியா பாருடா. ஜாஷ் ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க் 5% ஆஸ்திரேலியாக்கு இவங்க கம்மின்னு சொல்றியா? 5% கம்மின்றேன். ரொம்ப நான் சொல்ற ஒரு 5% அது நான் ஆஸ்திரேலியா கம்மின்னு சொல்றேன். ஏய் மனசாட்சி இல்லாம ஊட்ட முடியாது. ஆஸ்திரேலியா ஸ்குவாடத்தை கம்மின்றானா ப்ளீஸ் சென்ட் ஹிம் டு கீல் பார்க். ஸ்டார்க் ஒருத்தர் போதும்டா அவங்களுக்கு. அதெல்லாம ஹேசல்வுட் சொல்றேன். மண்டேலே அடிப்பான். சோ ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பேசுவோம். ஆஸ்திரேலியா ஸ்குவாட் என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர்? வெயிட் பண்ணுங்க, நம்ம புதுசா ஒரு ஆள்கிட்ட கேட்போம். ஆரோக்கியராஜ் ப்ரோ, ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பாருங்க, என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் தெரியும் உனக்கு? இதுல எனக்கு பவுலர்ஸ் எல்லாருமே தெரியுது. அவங்க போட்டு அடி அடிக்க போறாங்கன்னு தோணுது. அவ்வளவுதான். 4 பவுலர் எல்லாரும் ஐபிஎல்ல விளையாடி ஃபுல் ஃபார்ம்ல இருக்காங்க. பார்க்கலாம். Audience, this is the kind of cricket guys we should not be. இருடா, 4 பவுலர் யாரா? மிச்சல் ஸ்டார்க் ஒருத்தானா, ஜாஷ் ஹேசல்வுட் ஒருத்தானா, பேட் கமின்ஸ் ஆனா, இன்னொருத்தர் யாரா? ஜாஷ் இங்கிலீஷ் சொல்லிட்டியா? சும்மா சொன்னேன்டா. என்னடா இப்போ சொன்னியா? நான் எண்ணிட்டு இருக்கேன்டா உட்காந்து. நான் இங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஓப்பனிங் யார் போவான்னு நினைக்கிறீங்க? வில் டிஸ்கஸ் ஃப்ரம் தட். ஏன்னா ரிக்கி பாண்டிங் சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. who do you think will open the innings? உஸ்மான் கவாஜா ஒரு எண்ட் கன்ஃபார்ம்டு. ஆமா. டிராவிஸ் ஹெட். யார் அந்த டிராவிஸ் ஹெட் சொன்னது? தலைவர் திமிங்கலம். டிராவிஸ் ஹெட் டெஸ்ட்ல எப்போ ஓபன் பண்ணிருக்கான்? ஏய், நான் அதுதான்டா ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறது 5 நிமிஷம் முன்னாடி சொல்லி தான்டா வாங்கி கட்டிக்கிட்டேன். ஏன்டா சரி, ஆன் ரெக்கார்ட் அவர் வாங்கிட்டார். அவ்வளவுதான் முடிஞ்சு. உஸ்மான் கவாஜா, ஐ திங்க் சாம் கான்ஸ்டாஸ். அதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஓகே, நீ சாம் கான்ஸ்டாஸ் இறக்கிட்டனா லபுஷனே வில் ப்ளே இன் தி பிளேஸ் ஆஃப் 3. Smith will come at 4. Travis Head will be at 5. Travis at 5. 6 carry. Okay. 7 Green. 7 Green. Cameron Green. 8 Cummins. 9 Stark.
10 என்னை கேட்டா ஐ வில் கோ ஸ்காட் போலண்ட். ஐ வில் ஆல்சோ கோ ஸ்காட் போலண்ட். எனக்கு ஜோஸ் ஹேசல்வுட் வேண்டாம். இல்ல நல்ல பிளேயர் தான், நான் இல்லன்னு சொல்லல. பட் டெஸ்ட்க்கு போலாண்ட் சாதி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மாட்டேன். போலாண்ட் வந்து கரண்டா டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான். அதுதான் சொல்றேன் நானும். If I want to go with experience, Hazelwood is my choice. ஏன்னா Hazelwood has been playing for a long time. கரெக்ட். ஆனா அப்படி யோசிக்க மாட்டானே, ஜாஷ் ஹேசல்வுட் தான் போடுவான். கரெக்ட். டெஸ்ட்ல அவரு வேற ஆஸ்திரேலியாக்காரே. நான் ஸ்பின்னரே இல்லாம போறேன். நான் ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், மார்கஸ் லபுசன் வச்சு ஸ்பின் போட்டுக்கிறேன். வாய்ப்பே இல்ல. அது எப்படிடா முடியும் டேய்? ஈவன் தோ லாட்ஸா இருந்தாலும் they will go with one spinner. ஆஸ்திரேலியாக்காரன் பண்ணுவான்டா. லாஸ்ட் டே ஒருவேளை ஸ்பின்னிங் ட்ராக் மாதிரி மாறுச்சுன்னு வெச்சுக்கோயேன். ஸ்டீவ் ஸ்மித் நல்லா போடுவான்டா, டிராவிஸ் ஹெட் போடுவான்டா, மார்கஸ் லபுசன் போடுவான்டா. டிராவிஸ் ஹெட், மார்கஸ் லபுசன் ஞாபகம் இருக்கா? இரு, உனக்கு கேமியோ கிரீனுமே பவுலிங் போடுவான், மறந்துடாத. போடுவான். They have 4 bowling options. 5. Sorry, 5. இப்போ எதுக்கு நீ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் எடுத்துட்டு வர போற? கேமியோ கிரீன் அவங்க bowling combination செலக்ட் பண்ணனும்ல. ஹேசல்வுட் இருக்கான், இவனும் இருக்கான். ஒரே ஒரு இதுடா, ஹேசல்வுட்டா போலாண்டா, அங்க மட்டும் தான்டா அவனுங்க தன்னறவானுங்க. இல்ல சாம் கான்ஸ்டான்சின் வேண்டாம், நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இதோட போறோம் அப்படின்னா நீ சொல்ற மாதிரி நடக்கும். ஆமா. இம்பாக்ட் பிளேயர்லாம் இல்லையா? Kuti Kundans after watching IPL and saying I love cricket. அப்படா சொன்னா I love cricket னு. நம்ம சொல்லுவோம். இல்ல ஏன் இல்லன்னு கேக்குறேன். இல்லடா 5 நாள் மேட்ச்ரா, அப்புறம் 5 இம்பாக்ட் பிளேயர் இருக்கிற மாதிரி ஆயிடும். இருந்தா நல்லா தான் இருக்கும். நல்லா ஓகே. செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் இறக்குற மாதிரி இருந்தா ஒரு கிளட்ச் பண்ணலாம் யாரோ ஒருத்தர். ஐசிசி சேர்மன் யாரு? நம்மள்தான் ஜெய்ஷா. அவர்கிட்ட நம்ம பேசுவோம்டா. தலைவர் திமிங்கலம் பல்டி அடிச்சிட்டு இருக்காருங்க. சரி டாபிக் வாங்க. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு சொல்லுங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா? நம்ம மொத்த லெவல் பேசணும்டா. மிடில் ஆர்டர் நீ பார்த்தன்னு வெச்சுக்கோங்க, அப்படியே இதாவ ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், அலெக்ஸ் கேரி, கேமரன் கிரீன், 4 பேரு. அவ்வளவுதான். அவங்க இந்த சைடு செவுரு தான், அந்த சைடு செவுரு தான். செவுரு அந்த பக்கம் ஒரு செவுரு கன்ஃபார்மா நின்றும். ஸ்டீவ் ஸ்மித் அவன் 100 அடிக்காம விட மாட்டான். ஆமா அவங்க கிட்ட லார்ட்ஸ்ல ஆக்சுவலி நல்ல இது இருக்கு, ஸ்டாட்ஸ் இருக்கு. ஆவரேஜே வச்சிருப்பான்ல 100. அது தெரியல, கண்டிப்பா வச்சிருப்பான்டா. அந்த அளவுக்கு எவன 100ல ஆவரேஜ் வச்சிருக்க மாட்டான்டா. எப்படி ஆடணும் தெரியுமாடா? டேய் நீ கிரிக்கெட் பார்க்காதவங்க பேசாத. ஸ்டீவ் ஸ்மித் வச்சிருப்பான்டா. சரி 100 இல்லனா கூட அட்லீஸ்ட் ஒரு டீசன்ட் ஆவரேஜ் வச்சிருப்பான்டா. 55-60 வச்சிருந்தா ஓகேடா. டீசன்ட் ஆவரேஜ் கண்டிப்பா இருக்கும். டீசன்ட் என்ன டீசன்ட்ன்றதா இப்ப என் டவுட். நீ above anything above 60 to 80. ஓவரால் ஆவரேஜ் 57 டா. இங்கிலாந்து ஆவரேஜ் 55 டா. ஓகே அவ்வளவுதான்டா. 60 வரைக்கும் தான்டா இருக்கும். டெஸ்ட்ல 56 இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஆரோக்கியராஜ் ப்ரோ கத்திக்கிட்டு இருக்காரு. எப்படி நம்மதான் ஒண்ணும் இல்ல, தலைவன் ஒரு சீரிஸ் பார்த்தானா போதும், இந்தியா இங்கிலாந்து கன்ஃபார்மா வந்துருவான் உள்ள. இந்தியா இங்கிலாந்து பார்க்காத வர மாட்டேன், மிஸ் ஆயிருவேன். அதனாலதான் பார்க்க சொல்றேன். நீ இந்த மேட்ச் பாரு, அதுக்கப்புறம் நான் எதுவும் நல்ல இதுவா காமிக்கிறேன். ஆல்ரெடி இந்த 11 டிஸ்கஸ் நம்ம 11 சொல்லிட்டோம். ப்ராப்பரா ஒரு ஃபார்முலா ஒரு 11 சொல்லிடுவோம். ஆஸ்திரேலியன் 11 சொல்லியாச்சு. சவுத் ஆப்பிரிக்கா தான் நீ 11 சொன்ன. சவுத் ஆஸ்திரேலியாக்கு இப்பதான் பேசணும். ஃபுல்லா நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 பேசணும் தம்பி. அதான் ஃபுல் 11 சொல்லிட்டோம்னே. அதான் ஒன் டைம் ஃபார்முலா ஃபுல்லா சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்ல இருந்து. கவாஜா நான் 11 சொல்றேன். என்னோட 11 கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே. கவாஜா, லபுஷேன், ஸ்மித், ஹெட், கேரி, கிரீன், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், நேதன் லயன், ஜாஷ் ஹேசல்வுட், ஸ்காட் போலண்ட்.
ஐ எம் லீவிங் அவுட் சாம் கான்ஸ்டன்ட். இப்போ இங்க நீ சொல்ற மாதிரியே போனோம்னா they can bat till பேட் கமின்ஸ் வரைக்கும் ஆட முடியும். நெதர்லாண்ட் கூட ஆடுவான். நெதர்லாண்ட் கூட ஆடுவான். ஓகே. ஸ்டார்க்கே ஆடுவான்டா. ஏன்டா? எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் தெரிய நம்ம பண்ணி பார்க்காத ஒரே ஆளு ஸ்காட் போலட் மட்டும் தான். ஹேசல்வுட் கூட கட்டையை போட்டு பார்த்துருக்கோம் நம்ம. அதனால they don't have an issue. இந்த லைனப்ல போனாலுமே they don't have an issue. பவுலிங் they can இன்னும் டைட்டன் பண்ண முடியும். ஏன்னா you have போலண்ட், ஹேசல்வுட், ஸ்டார்க், கமின்ஸ், கேமரான் கிரீன், 5 பேசர்ஸ். 5 பேருமே 5 பேர்ல ஸ்டார்க் can swing the ball, Hazelwood can swing the ball. Cummins perfect line length போடுற ஆளு. கேமரான் கிரீன் விக்கெட் டேக்கிங் ஆளு. கொஞ்சம் விக்கெட் எடுப்போம், பிரேக் த்ரூஸ் கொடுக்க முடியும் கேமரான் கிரீனால. போலண்ட் ஏரியா ரவுடி. அவ்வளவுதான். இது போக ஸ்பின் ஆப்ஷன் நாதன் லயன் ப்ராப்பர் ஸ்பின்னர். இப்போ தெரியுதா நான் ஏன் 5% ஜாஸ்தின்னு சொன்னேன் ஆஸ்திரேலியாக்கு? ஸ்டீவ் ஸ்மித் நல்லாவே போடுவான், நல்ல ஸ்பின்னர். டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல மீடியானா he can push over. அவ்வளவுதான். சேம் தான் மார்னஸ் லபுசேனும் அதே கதை தான். நான் அதான் சொல்றேன் பாரு, எல்லாரும் bowling போடுவானுங்க, கவாஜா தவிர எல்லாரும் bowling போடுவோம். கவாஜா கேரி 2 பேர் தான் போட மாட்டாங்க. கேரி விக்கெட் கீப்பிங்ல நிக்கிறான்டா, அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பிளேயிங் நான் சொல்லி ஃபார்முலா சொல்லிடவா? ரிக்கில்டன், மார்க்ரம் ஓபனிங். ஆமா, ரிக்கில்டன் மார்க்ரம் தான் ஓபனிங். ஓகே, டோனி டிசோர்சி சொல்லல நீ? ஓகே, டிசோர்சி நான் சொல்லல. ஓகே, ரிக்கில்டன், மார்க்ரம், பவுமா ஸ்டப்ஸ். ஓகே, ஐயோ பேர் மறந்துட்டேன்டா. பெடிங்ஹம். ஓகே, கார்பின் பாஷா. கைல் வெரைன் எங்க போவான்? ஓகே. கைல் வெரைன், யான்சன், கார்பின் பாஷ். சாரி, கேஷவ் மகாராஜ் விட்டேன் நடுவுல. கேஷவ் மகாராஜ் ஆட் பண்ணிட்டு கேஷவ் மகாராஜ். ஓகே, லுங்கிங்கிடி. And the 11th one is going to be either Rabada or Patterson. இல்ல, they want to go a bit more all rounded. எனக்கு ரெண்டு இடத்துலயும் இது பண்ணக்கூடிய ஒரு ஆள் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they can go with Ian Mulder. Mulder in place of யாருன்றதா எனக்கு தெரியல. I don't want to sacrifice a pacer. Proper pacer எனக்கு sacrifice பண்ண வேண்டாம். ஆனா sacrifice பண்ணக்கூடியது அங்கெல்லாம் பண்ண முடியாது, வேற எங்கேயும் பண்ண முடியாது. அப்படி நீ பண்ண முடியாது. ஆஸ்திரேலியன்ஸ் கூட பவுலிங் ஸ்குவாட் பார்த்தா அப்படியே பதட்டமான இதுதான் இருக்கு. திருப்பானுங்க பால போட்டு ஊருன்னு பாருங்க ஆஸ்திரேலியன்ஸ். ஆமா, அது ஃபர்ஸ்ட் டே இருக்கு பாரு, பேட்டிங் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்க சவுத் ஆப்பிரிக்கா செம கஷ்டப்படுவானுங்க. லெட்ஸ் see. என்ன என்னோட ஸ்குவாட் இதுதான். ரெண்டு ஸ்குவாட் தான். எனி சேஞ்சஸ் கேஸ் இல்ல, பெருசா இல்ல, அப்படியே நீ வந்து கேஷவ் மகாராஜ் வச்சிருக்க உள்ள, கண்டிப்பா வேணும் ப்ரிஃபர்க்கு. ஆமா, பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி இதுல அங்க என்ன கண்டிஷன் இருக்குன்னு சிச்சுவேஷனா. ஓகே, எனக்கு ஆக்சுவலா I will think of Ian Mulder instead of Kyle Verreynne. பட் வெரைனை விட முடியாது. ஏன்னா லாஸ்ட் சீரிஸ் 2 சீரிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு they performed extremely well. Yeah, Ian Mulder is going to be the option in place of Marco Jansenக்கு இவன ஆப்ஷனா கூட போட முடியாது. மார்க்கோ யான்சன் தூக்க கூடாது, கொன்றுவேன். இறங்கி பவுமாவே அடிச்சிடுவோம். இவனுங்க விளையாட்டு பேர் வேணுங்க ஆஸ்திரேலியன்ஸ். ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்கு. சொல்லுப்பா. சாம் கோன்சாஸ் உள்ள வரலாம். யாருக்கு பதிலா?
அதுதான் எனக்கு இதுவா இருக்கு. ஒண்ணு ஸ்காட் போலாண்ட வந்து அவனுங்க உள்ள உட்கார வச்சுட்டு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வருவானுங்களா? ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் டெப்த் வேணும். பவுலிங்க்கு 4 பேர் இருக்கானுங்க. இப்பவுமே ஆடுவாங்க. இப்ப நீ ஸ்காட் போலாண்ட் ஆடினாலும் ஸ்காட் போலாண்ட் தவிர மிச்சம் இருக்கிற 10 பேர் ஆடுவாங்களே. அதுதான் நானும் சொல்றேன். சரி, சாம் கான்செப்ட் போல நான் சொன்ன இது ஆடும் போதும் எக்ஸப்ட் ஸ்காட் போலாண்ட் ஆல் 10 of them will play. நீ சாம் கான்செப்ட் கொண்டு வந்து ஸ்காட் போலாண்டுக்கு பதிலா சாம் கான்செப்ட் கொண்டு வந்தா நான் அதான் சொன்னேன். நான் மைனர் சேஞ்ச் தான் சொன்னேன். இதுல நான் வெறும் ஒரே ஒரு மைனர் சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதான் எனக்கு என்னன்னா எனக்கு தோணுச்சு சாம் கான்செப்ட் கொண்டு வரலாமான்ட்டு. ஆனா அந்த திங் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 பும்ரா கூட அவன் ஓவரா பண்ணான். சரி விடு தம்பி, யாரு ஓவரா பண்ணா நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் யார் வம்பிழுத்தது? புரிஞ்சிருச்சு. நம்ம டெல்லிக்கார தம்பி தானே போய் வம்பிழுத்தாரு. ஆமா ஆமா. அவ்வளவுதான், ஏலியன் தூங்கிடுச்சு அவுட்டர் ஸ்பேஸ்ல. இருக்க வருவான்டா. சொல்லுங்க தம்பி, இப்ப இவ்வளவு பேசியிருக்கோம். என்ன உனக்கு என்ன புரியுது? உனக்கு ஹவ் எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி மேட்ச்? கம் ஆன். எனக்கு எல்லாத்துலயும் ஆஸ்திரேலியா ஜெயிக்க போகுதுன்னு தோணுது நீங்களா பேசுனது வச்சு. ஏய் அப்படி சொல்ல முடியாதுடா. அவங்க வச்சு அவங்க ரொம்ப டாமினன்ட் நீ வந்து நினைக்கலாம். பட் அங்க இருக்கிற பிட்ச் கண்டிஷன்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்தனா லைக் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா. அண்ட் ஈச் பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸுமே அங்க இருக்கு. சொல்ல முடியாது சவுத் ஆப்பிரிக்கன். ஆமா, இது ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். டீம் பெர்ஃபார்மன்ஸ், கண்டிஷன்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுது, கண்டிஷன்ஸ்ங்கும் போது தான் லெட்ஸ் டாக் அபௌட் தி லாட். அவங்களோட இண்டிவிஜுவல் இது கண்டிஷன்ஸ் ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸஸும் இன்க்ளூட் ஆகும் தான். பட் மேட்ச் ஃபிட்டா இருக்காங்களான்றதும் பார்ப்பாங்க. இல்ல தட் அதுக்கு தான் நிறைய பேர் வந்து they went off from IPL. நிறைய பேர் they went away from IPL, resigned. எல்லாரும் நிறைய பேர் இன்ஜூரிஸ்ல இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்காங்க. மெயினா ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல இருந்து வந்திருக்காங்க வெளியில. சோ அவங்கலாம் டிராவிஸ் ஹெட்லாம் 2-3 டேஸ் ஆடுவாரா? ஏய் ஈ கேன்ரா. ஆனா என்னன்னா அவனே டிராவிஸ் ஹெட்டுக்கு நீ இந்தியன் ஜெர்சி போட்டு போனேன்னா கண்ணை மூடிட்டு பொழப்பான். மிச்ச ஜெர்சினா பொழப்பான், ஆனா கண்ணை அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இருக்க மாட்டான். பிஜிடி பார்த்திருந்தானா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அதான். ஓகே, மிஸ்டர் ஜுராசிக் ஜாமன் வந்து பிச் ரிப்போர்ட் எடுத்து வச்சிருக்காரு. கமான் சொல்லுங்க ப்ரோ. பிச் ரிப்போர்ட்டா ப்ரோ? யா, ஆக்சுவலா பிச் ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னா they are going say first 1 to 1.5 days going to be seamers. ஓகே, அதுக்கு அப்புறத்துல இருந்து இட் மைட் பி சேஞ்ச் டு பேட்டிங் கண்டிஷன். அதாவது 4th டேல செகண்ட் செஷன் வரைக்கும். அதுக்கு அப்புறத்துல இருந்து பிச்சு வந்து இதாக ஆரம்பிச்சுது, பால் ரொம்ப இதாவாச்சுன்னா தேர் வில் பி ஸ்லைட் டர்ன். ஸோ ஸ்பின் பவுலர்ஸ் வந்து ஆக்ஷன்ல வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சீமஸ் கோயிங் டு பி டிசைட் ஹூ கோயிங் டு பி வின். நான் பேட்டிங் சொல்லவே போறது இல்ல, சீமஸ் மட்டும்தான் இதுல வந்து உனக்கு பண்ணவே போறாங்க. ஏன்னா இது நான் ஜஸ்ட் ஆடிங் டு தட், this is going to be a pure bowling pitch. அது என்னதான் கொஞ்சம் பேட்டிங் அட்வான்டேஜஸ் லைக் கொஞ்சம் பேட்டிங் எட்ஜ் கொடுத்தாலும் அந்த டைம்லயும் பவுலர் will have advantage. ஏன்னா லார்ஜ் பிட்ச் வந்து is built that way, is set that way. எப்படின்னா மிச்ச பிட்ச் எல்லாமே ஃபிளாட்டா இருக்கும். நீங்க லார்ஜ் பிட்ச் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்லோப், அது பேரே லார்ஜ் ஸ்லோப்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு லைட்டா சாஞ்சிரு ஸ்லோப்பியா இருக்கும். So அது என்னன்னா that will make it unpredictable for the batsman at some point of time. So எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் this going to be the bowling test தான் இருக்க போகுது. The போகுது. best bowling unit will win the match. Yeah. அப்ப சொல்லுங்க. ஆஸ்திரேலியா ஏய் பாக்குறதுக்கு பயங்கரமான ஸ்குவாடா இருக்குடா. Just because they have lot of star power and they have lot of options, மட்டும் it is not going to make a best bowling unit. On that day அந்த அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பவுலிங்க்கு சூட் ஆகுதா அப்படின்றதும் இருக்கு. அதுவும் இது 5 day மேட்ச் அப்போ so because it's not going to be in the Australian ground, ரெண்டுத்துக்குமே சமமே இல்லாத லார்ட்ஸ்ல வச்சிருக்கானுங்க.
இதுவே அவனுங்களோட ஓன் கண்ட்ரில வச்சிருந்தானுங்கன்னா அண்ணா நீ சொல்றது நாங்களே சொல்லிடுவோம் ஆஸ்திரேலியா தான் கன்ஃபார்ம். ஆஸ்திரேலியா win பண்ணுவாங்க. இல்ல ஆஸ்திரேலியா வச்சிருந்தாங்கன்னா இந்த இவ்வளவு ஸ்ட்ரென்த் போலிங் கூட வேணும். ஆமா நமக்கு சாம்பியன்ஸ் டிராஃபி வந்தானுங்க பாரு, அந்த ஸ்குவாட் வச்சே ஜெயிச்சுட்டு போயிடுவானுங்க. ஓகே கரெக்ட். ஓகே என்னோட சப்போர்ட் ஆஸ்திரேலியாக்கு. சூப்பர். ஓகே உங்களது? தலைவர் திமிங்கலம் வந்து நான் நாட் கோனா சப்போர்ட் anyone. இது அப்படிலாம் கிடையாது. யாரு ஜெயிப்பான்னு ஜெயிப்பாங்கன்னு predict நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவானா? ஜெயிப்பான்னு யாரு predict ஜெயிக்கிறதுக்கு பண்ணுவா? யார் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி? ஜெயிக்கிறதுக்கா? ஆமா, யாரு ஜெயிக்கிறதுக்கு ஜெயிப்பான்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் தட் யூ திங்க் தேர் இஸ் கோயிங் டு பி ரிசல்ட் ஆர் நோ ரிசல்ட்? அதுவும் சொல்லுங்க. நீங்க டிரா கூட சொல்லிட்டா. யா சொல்லலாம். அதான்டா நோ IP ரிசல்ட். இருக்கு. ஓகே. நான் வேணா யார் ஜெயிப்பா சும்மா ஒரு சொல்லு மாதிரி சும்மா இல்ல, சொல்லு. ப்ராபபிலிட்டி சொல்லு. நீ ஒரு அட்வான்டேஜ் சொல்லு. அனலிஸ்ட் தானே நீ. அட்வான்டேஜ் ஆஸ்திரேலியாக்கு தான் அனலிஸ்ட் அட்வான்டேஜ். தானே நீ. டேட்டா அனலிஸ்ட் தானே நீ. ப்ராபபிலிட்டி சொல்லு. பிரெடிக்ஷன் ப்ராபபிலிட்டி சொல்லு இப்ப. யா 75% பிளஸ் வந்து ஆஸ்திரேலியா தான் சூப்பர். அட்வான்டேஜ். சூப்பர். வேற ஆனா சவுத் ஆப்பிரிக்கா 25% அப்படின்ட்டுனால டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா சொல்ல முடியாது. ஏன்னா டிராக்கும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கொடுக்கணும் டெஸ்டிங்கிறப்போ. டிரா ரொம்ப ரேர் கேஸ் தான்டா. என்னடா டெஸ்ட் மேட்ச் பாத்திருக்கே சாமி நீ. என்ன சாமி? பாத்திருக்கேன். இல்ல லைக் நீ சொல்றது ரேர் கேஸ் தான். ஃபைனல் சோ மேக்ஸிமம் டிரா பண்ண பார்க்க மாட்டானுங்க. They will go for Even the though win. ஆப்போசிட் டீம் தோக்குற மாதிரி இருக்குன்னா they will push to the draw. ரெண்டு பேரும் கப்ப சமமா எடுத்துன்னு போயிடுவோம் அப்படின்றாங்க. ஆனா என்னோட prediction is going to be it is 55 for Australia, ஓகே 40 for South Africa, 5% it is going to be a draw. ஹைபோதசிஸ் டெஸ்ட் மாதிரி சொல்றான்டா. காமிக்கு நம்ம படிச்சத எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுவோம்டா. 0.55 0.5 0.45 0.05 முடிஞ்சு. ஆரோக்கியராஜ் நீங்க சொல்லுங்க. நீங்க ஆஸ்திரேலியா தானா? ஒன்லி ஆஸ்திரேலியாவா? நான் வந்து 70 20 10 10 தான் பிடிக்க முடியும். ஓகே சூப்பர் ப்ரோ. சூப்பர். ஜுராசிக் ஜாமன் நீங்க? இல்ல ப்ரோ, நான் ஆக்சுவலா ப்ரொஃபசர் தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நானும் அதான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஓகே தேங்க்ஸ் பா. யா ஓகே கைஸ், இப்போ WTC பார்ப்போம். டெய்லி ஒரு டே வைஸ் வீடியோ போட முடியாது. மேபி இஃப் பாசிபிள் வில் கவர் இட். மேபி ஒரு டே 3 அன்னைக்கு டே 1 2 3 சேர்த்து கவர் பண்ற மாதிரி அந்த மாதிரி ட்ரை பண்றோம். இல்லைன்னா ஆஃப்டர் த மேட்ச் இஸ் ஓவர், ஆஃப்டர் த ட்ராஃபி இஸ் கிவன் அவுட், வில் டிஸ்கஸ் see the review. யா அதே மாதிரி சேனல்ல வந்து புதுசா டப்ளைஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருக்கோம், போய் பாருங்க. இன்னொரு குட்டி அப்டேட் என் சைடுல இருந்து. சொல்லுங்க என்னது? யார் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. சொல்லுங்க. மேக்னஸ் கால்சன் மறுபடியும் வேர்ல்ட் சாம்பியன் ஆயிட்டாரு. அவரு குகேஷ் தோத்தாரு. குகேஷ் கிட்ட தோத்துட்டாரு. ஆக்சுவலா குகேஷ் 1 பாயிண்ட் இன்னும் கம்மி நினைக்கிறேன் நான். இருடா சொல்லட்டா, அவன் ஃபாலோ பண்றேன்டா, செஸ் நல்லா ஃபாலோ பண்றேன்டா. ஓகே குகேஷ் ஜெயிச்சது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், இவன் ஜெயிச்சது வந்து நார்வே செஸ் சாம்பியன்ஷிப். ரெண்டு வேற வேறயா? நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் காலங்காலமா மேக்னஸ் அவன் தான்டா ஜெயிக்கிறான். ஆமா இல்ல நேத்து அவன் தான் வின் பண்ணான். நேத்து பாயிண்ட்ஸ்ல அவன் இருந்துச்சு 1.5 or 0.5ல குகேஷ் வந்து செகண்ட். பட் அந்த டாப் இதுல 4 இந்தியன்ஸ் இருக்காங்க. யாரு? குகேஷ், பிரக்ஞானந்தா, வேற யாரு? பிரக்யானந்தா, பிரக்ஞானந்தா, அப்புறம் வந்து அர்ஜுன். அவரா? அவர் இல்லடா தம்பி, ஓப்பனா இப்படி பேசக்கூடாதுப்பா. ஓகே நான் ஏன் இதுவும் சொல்லிடுறேன், மார்க்கோ மேக்னஸ் கால்சன். மேக்னஸ் கால்சன் ஏன் அவ்வளவு பெரிய சாம்பியன்னா, அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல 10 பேர் கூட செஸ் ஆடினான். ஓகேவா? ஆனா அவன் எப்படி ஆட வச்சாங்கன்னா கண்ணை கட்டி ஆட வச்சாங்க. 10 பேர் கூட கண்ணு கட்டி அவன் வந்து செஸ் ஆடி 10 பேர் கூட வின் பண்ணான். அதுவும் வந்து அந்த 10 பேர் வந்து லாயர்ஸ்.
லாயர் கூட செஸ் ஆடினா வின் பண்ணதான் செய்வான். செஸ் பிளேயர் கூட ஆட சொல்றான் அவனை. செஸ் பிளேயர்ஸ் தான்டா, ஆனா அவங்களுமே லாயர்ஸ் தான். they made him play with them. செஸ்ல ஏதோ பெரிய பொசிஷன் போல லாயர்னா. அப்படியா? அப்படி இருக்குமோ இல்ல தெரியல எனக்கு. இப்போ பிளாக் பெல்ட் ப்ளூ பெல்ட் சொன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் போல. பிரக் வந்து ரொம்ப காலமா வந்து இவனை நிறைய மேட்சஸ்ல வந்து இது பண்ணியிருக்கான். மேக்னஸ் கால்சனை தோக்கடிச்சிருக்கான் பிரக்னானந்தா. அவங்களுக்கு நடந்த இண்டிவிஜுவல்ஸ்லயே நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ருகேஷ் தான் வந்து போன வாரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணது. ஆல்ரெடி பிரக்னானந்தா வந்து இஸ் ஆல்ரெடி பீட்டன். யா ஆமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். பிரக்கோட சின்ன பையன் அவன். இப்ப ருகேஷ் ரெண்டு பேரும் சேம் கிளாஸ். இல்ல ஆனா மேக்னஸ் கால்சன் கோவக்காரன் கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆமாமா, டேபிள்லாம் தட்டி விட்டு ஓடி போயிடுவான். அது ஒரு மேட்ச்ல ஆச்சுரா, அவ்வளவுதான்டா. அதே மாதிரி லேட்டா வருவானாமே நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 1 minute லேட்டா வந்து ஆப்பனன்ட்ட வந்து டென்ஷன் ஆக்கி ஃபாஸ்டா மூவ் ப்ளே பண்ண வச்சு. அதான் ராஜதந்திரம். ஆமா. So now since we are covering other sports news, let me cover this too. இப்பதான் just now ரோலாண்ட் கேரோஸ் முடிஞ்சிருக்கு. பிரெஞ்ச் ஓபன் விமென்ஸ் சிங்கிள் முடிஞ்சிருக்கு. And Coco Gauff from US has won the French Open women's இதுல women's singlesல. And நாளைக்கு Yannick Sinner and Carlos Alcaraz is playing the finals for the French Open men's singles. So let's hope Carlos Alcaraz wins. நான் ஒரு இது சொல்றேன் பாரு, சம்பந்தமே இல்லாது. ஹார்ட் டிஸ்க் திரும்பி கிடைச்சிருச்சு. எல்லாரும் போய் லால் சலாம் பாருங்க. அண்ணே நான் கோத்தலையா கூட திருப்பி பாத்துக்கிறேன். இதுல நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டுருக்காங்களா? இல்லப்பா, சன்நெக்ஸ்ட்பா. சரி, ஓகே, நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஆமா, இதோட முடிச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒன் அனௌன்ஸ்மென்ட் गाइस, இனிமே மூவி ரிவ்யூஸும் பண்ணுவோம். இப்போதைக்கு நானும் பூனமாவனும் மட்டும் பண்ணோம். since we had a time crunch and நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அந்த டைம்ல படம் பார்த்திருந்தோம்ன்றனால future movies, upcoming movies, not only new release movies மட்டும் இல்லாம maybe sometimes பழைய மூவிஸ் கூட எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு we'll try a discussion மாதிரி போலாம். இனிமே ரிவ்யூன்ட்டு இல்லாம we'll go as a discussion. So இந்த என்டர்டெய்னிங் நாங்க வேற என்ன சேனல்ஸ் வேற என்ன கண்டென்ட் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்களும் சொல்லுங்க what else can be done ன்னு. இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு நீஷா வச்சிருக்க முடியாது. we need to expand our horizon. So give us ideas in comments. Thank you guys. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, மறக்காம வீடியோ கொஞ்சம் பாருங்க. பாக்குறாங்க. நான் இப்போ கொஞ்சம் ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் கீ கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க, உங்களுக்காக கண்டிப்பா போடுவோம். ஆக்சுவலா நாங்க இவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போறது எங்களுக்கே ஒரு கன்சிஸ்டன்ட் இது. எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதான் நாங்க சண்டை போட்டுட்டே இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியே அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா வர்ற நீ அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம் நாங்க. ஆமா, நெக்ஸ்ட் நீங்க இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்குவாட் பத்தி பேசிங்க, அப்பதான் சம்பவமே இருக்கு. அப்ப பாருங்க, பெரிய போய் மட்டும் செட்டி போட்டு வந்தாருன்னா நீங்க எல்லாம் காலிடான்ற அளவுக்கு சண்டை நடக்குவீங்க. ஆமா, ஆல்ரெடி ஒரு சின்ன சாம்பிள் நீங்க அங்க பார்த்து இருந்திருப்பீங்க, போன இதுல பார்த்திருப்பீங்க. சோ லெட்ஸ் கண்டினியூ தட். பை गाइस. பை. பாய்.